இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எதனால இந்த அப்டேட் இவ்வளவு சீக்கிரமா விட என்ன காரணம்? உற்சாக மனநிலைக்கு வந்துட்டாரு அஜித். ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு, அது சம்பந்தமான ஒரு தகவலும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த பேர் அறிவிச்சு 300 நாள் ஆகுது. நேர்கொண்ட பார்வை படத்துல கோ டைரக்டர் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஒர்க்கிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஏதாவது லைன் இருக்கா சொல்லுங்க பிரதர் சொன்ன உடனே சூப்பரா இருக்குது, நீங்க பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கு சார். அகில் திரும்பினே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் அஜர்பைஜான் வந்து தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க ஹீரோவுடைய சாய்ஸ் தான் அந்த நாடு, இதனால தான் எனக்கு டிலே ஆகுது, நான் எப்படி எடுப்பேனோ அப்படிதான் எடுப்பேன். லைக்கா வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காப்பி முடிச்சு கொடுங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனை நாங்க பாத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு காசு தனியா செலவு பண்ணிட்டாங்க. அஜித் கோபமாயிட்டாருன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். டைரக்டர் மேல உள்ள வெறுப்பு இப்ப இவரை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். வி சென்டிமெண்டை வேணாம்னு சொல்லிட்டாரா அஜித்? வி சென்டிமெண்ட் இதெல்லாம் தாண்டி வேழக்கிழமை சென்டிமெண்ட்ல இருந்து மாறல. அஜித் படத்துக்கு இவ்வளவு பெரிய துணிச்சலா கொடுத்துருக்காங்கன்னா தப்பு என் மேல இல்ல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு அஜித் இந்த படத்துல நிரூபிச்சிட்டாருன்னா லியோக்கு அப்புறம் மீண்டும் இதை இணையறாங்க. ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல். அவரோட கால்ஷீட் பயங்கரமா இருக்கும் போல, விடாமுயற்சி, கோட்டு, ஓட்டர் ஐடியை வச்சு அடிச்சாலே எல்லாம் பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிடும்னு ஒரு எப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான்னு இது விஜய்க்கு உண்மையிலே கடுப்பு உண்டாயிருக்கு. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். AK63 நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். எதனால இந்த அப்டேட் இவ்வளவு சீக்கிரமா விட என்ன காரணம் சார்? இல்ல ஏறக்குறைய வந்து ஒரு உற்சாக மனநிலைக்கு வந்துட்டாரு அஜித். உற்சாக மனநிலை சார். நிறைய விமர்சனம், சின்ன ஆபரேஷன், பெரிய ஆபரேஷன், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ண ரசிகர்கள் ஒரு பக்கம், அவருக்கு நன்றி தெரிவிக்கலையே அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம், இதே மாதிரி விடாமுயற்சி என்ன நடக்குது, ஷூட் போவாங்களா போக மாட்டாங்களான்னு ஒரு பக்கம், படம் டிராப் ஆன்ல கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனையும் மீறி நேற்று ஒரு அப்டேட் வருது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது உற்சாகத்துல இருக்காருன்றீங்க. எதனால அந்த உற்சாகம்? உற்சாக மனநிலை அப்படின்பொழுது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு ஒரு ஹீரோ மேல, ஒரு மாஸ் ஹீரோ மேல வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு, எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. அவர் தாண்டி என்ன ஊர்ல இருக்காரா இல்லையா, அப்புறம் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு மூளைக்குள்ள அறுவை சிகிச்சை நடந்தது, அப்புறம் நரம்பு வந்து சுத்திக்கிச்சு, அப்புறம் காதுக்கு பின்னாடி இருந்த ஒரு கட்டியை அகற்றினாங்க, என்னென்ன பேசிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த 2வது நாளே வந்து இப்போ ஒரு நேற்று முந்த நாள்லாம் அவர் அந்த பையன் ஃபுட்பால் கோச் எடுக்கிற மாதிரியான ஒரு போட்டோஸ், சில வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இது கூட பழைய வீடியோலாம், பழைய போட்டோஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து என்னன்னா, சரி ஓகே அடுத்தடுத்து படம் பண்ணுவோம், அடுத்தடுத்து ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையை வந்து நாமளும் இருப்போம், ரசிகர்களும் கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டார் அஜித்னு நம்ம விசாரிச்ச வகையில் கிடைச்ச தகவல். ஓகே. ஏன்னா இடையெல்லாம் கூட ஒரு தொய்வு ஏற்பட்டதெல்லாம் கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. துபாயில போய் செட்டில் ஆக போறாரு, அப்புறம் வந்து கல்ஃப்ல ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து வீடு வாங்கிட்டாரு, அந்த மாதிரியான தகவல்லாம் இருந்தது. இதே சமயம் நீங்க கேட்கிற மாதிரி விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்கு சாமி, அது என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியா இருக்கு. நீங்க அந்த படம் ஒரு, ஏன்னா அஜித்துடைய ஒரு ஃபார்முலாவே அதுதான், ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு கேப் விட்டு அடுத்த படம், இல்லைன்னா ஒரு படம் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு அப்புறம் அடுத்த படத்தோடைய அறிவிப்பு வரும், இல்லைன்னா ஒரு பெரிய கேப் எடுத்துப்பாரு. நம்ம சமீப காலமா அதுதான் பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு, அது சம்பந்தமான ஒரு தகவலும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த பேர் அறிவிச்சு 300 நாள் ஆகுது. ஓகே. 300 நாளுக்கு அப்புறம் எந்த அப்டேட்டும் கிடையாது. வந்து அதுல இருந்து கேமராமேன் மாறி இருக்காரு, ஒரு ஆர்ட் டைரக்டர் இறந்துருக்காரு, அஜர்பைஜான்ல ஷூட்டிங் 2-3 ஷெட்யூலா நடந்திருக்கு. அடுத்த ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும் போது ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ண போய் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது. அடுத்த ஷெட்யூல் அஜர்பைஜான்ல நடக்குமான்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதை தாண்டி அஜித் நினைச்சா ஒரு போஸ்டர் வெளியிடலாம், ஒரு கிளிம்ஸ் வீடியோ வெளியிடலாம், என்ன பண்ணலாம். இந்த மே 1ஆம் தேதி ஒரு டீசர் ஒன்று வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க சோசியல் மீடியால. இதை தாண்டி இந்த அவசரமான ஒரு விஷயம், குட் பேட் அக்லி, ஏன் அப்படின்னு நேத்துல இருந்து இன்னில இருந்து ஒரு பெரிய, அது ஒரு பக்கம் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஆதிக்கு சொன்ன அந்த கதை, அதை ஏற்கனவே அந்த கதையை கேட்டாச்சு. நேர்கொண்ட பார்வை படத்துல கோ டைரக்டர் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஒர்க்கிங் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது லைன் இருக்கா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பரா இருக்குது, நீங்க பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கு சார். நான் கேள்விப்பட்ட போது ஒரு ஃபேண்டசியான ஒரு மூவியா அது. அஜித்னா ஒரு சீரியஸா எடுத்து பண்ணுவாரு, ஒரு ஹீரோயிசம் அதிகமா இருக்கும். இது ஒரு ஃபேண்டசியான ஒரு படமா நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம், கவ்பாய் படமா இருக்காது அந்த டைட்டில வச்சு, ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கும், ஒரு மாஸோட இருக்கும். அதே சமயம் வந்து வந்தாங்களா, தியேட்டருக்கு வந்தாங்களா, ஒரு 2 மணி நேரம்
ஃபேன்ஸும் கொண்டாடுவாங்க, மத்த ஆடியன்ஸை வந்து சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு. ஓகே. அந்த சமயத்துல அஜித் ஆதிக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா நீங்க வந்து ஒரு ஏப்பட டைரக்டர் மாதிரியான முத்திரை உங்க மேல இருக்கு, அதுதான் உண்மை. அதை ஏதாவது ஒரு படத்துல அழிச்சிட்டு வாங்க, நீங்க ஒரு இட்டு கொடுத்துட்டு வாங்கன்னு. மார்க் ஆண்டனியோட இட்டு என்னன்னு தெரியும். இமீடியட்டா அந்த படத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனால் நேத்து யாருமே எதிர்பார்க்கல. நேத்து எல்லாரும் வந்து விடாமுயற்சியோட அப்டேட் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ரைட் ஓகே, குட் பேட் அக்லி அடிச்சு விட்டாச்சு. அந்த படத்துடைய டைட்டில் கூட 1966 வந்த ஹாலிவுட் படத்தோட டைட்டில் அப்படியே அடிச்சிருக்கீங்களே சாமின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாராட்டும் ஒரு பக்கம் விமர்சனமும் இருக்கிறது வந்து மாஸ் ஹீரோக்களுக்கு சகஜமான ஒரு விஷயம் தான் அது. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஆபரேஷன் விஷயம் எல்லாம் பேசியிருந்தோம்ல சார், அஜித் அவர்களால தான் தாமதமாகுது அப்படின்ற ஒரு சில விமர்சனம் இருக்கு. ஆனா ப்ரொடக்ஷன் சைடும் டிரெக்ஷன் சைட்ல இருந்து தான் கொஞ்சம் இழுபறியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. விடாமுயற்சி என்ன சார், என்ன நிலையில இருக்கு? இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல கூட நாம விசாரிச்ச வகையில் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல அவங்க தான் ரொம்ப எப்ப படத்தை முடிச்சு கொடுப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு படமும். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட 60 நாள்ல அந்த வீட்டை கட்டி கொடுங்க அப்படின்னா அவர் ஒரு 50 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து கொண்டாடுவீங்க. நீங்க தலையில வச்சு சாமி நீ தான் கடவுள், நீ தான் பெரிய இன்ஜினியர்னு. அது மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு 60 நாள் ஒரு படம் அப்படின்னா 40 நாள்ல ஒரு டைரக்டர் முடிச்சு கொடுக்குறாருன்னா அவர் தான் நம்பர் 1 டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசருக்கான டைரக்டர், அதுல இருக்காங்க. ரைட். இங்க பிரச்சனையே டைரக்டர்னால தான் அப்படின்ற ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. மகிழ் திருமணி தான். ஏன்னா வழக்கம் போல நம்ம ஆரம்பத்திலே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம், அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாரு. ஆமா. ஏறக்குறைய அவர் ஒரு விடா கொண்டன், அஜித் வந்து கொடா கொண்டன். இவர் 2 பேரும் சேரும்போது என்ன ஆகும் வந்து அந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன கிளாஷ் இருந்துகிட்டே இருந்திருக்குது. மகிழ் திருமேனியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் அஜர்பைஜான் வந்து தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க ஹீரோவுடைய சாய்ஸ் தான் அந்த நாடு, ஏன் நீங்க இதை செலக்ட் பண்ணீங்க, இதனால தான் எனக்கு டிலே ஆகுது, நான் எப்படி எடுப்பேனோ அப்படிதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இங்க டைரக்டர் மேலதான் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரு நல்லா ஒரு படம் ஒரு ஷூட்டிங் போனாலும் சரி, அது தாமதமானாலும் சரி, ஒரு வெற்றியானாலும் தோல்வியானாலும் முதல் பங்கு வந்து டைரக்டர் கிட்ட தான். ஓகே. அங்கதான் அதுக்கப்புறம் தான் ஹீரோ மேல வரும். அதனால அவர் தான் பொறுப்பு. லைக்கா வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காப்பி முடிச்சு கொடுங்க, நாங்க அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், இல்லைன்னா வந்து முடிச்சிடுங்க, டாக்கி போர்ஷன் முடிச்சிருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனை நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு காசு தனியா செலவு பண்ணிட்டாங்க. அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு மேல தாண்டி போயிடுச்சு. ஒருவேளை அந்த வெறுப்பினுடைய காரணமா கூட வந்து அஜித் கோபமாயிட்டாருன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைரக்டர் மேல உள்ள வெறுப்பு இப்ப இவரை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன், ஒருவேளை சைமல்டேனியஸா அந்த படம் ஸ்டார்ட் ஆனாலும் ஆயிடுங்க. ஓகே. ஓகே. காரணம் என்னன்னா ஒரு தில்லா பொங்கல் 2025 ரிலீஸ் டேட்டே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆமா, அதுதான், அதுவும் நம்ம நிறைய பேசுவோம் சார். மகிழ் திருமேனி மேல் உள்ள கோபத்தினால் தான் நேத்து வந்து அப்டேட்டோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த பொங்கல் ரிலீஸ் அப்படின்றதுமே அதனாலதான் அப்படின்ட்டு. முக்கியமா இந்த விடாமுயற்சியில ஒரு கார் சீக்வன்ஸ் ஒன்னு இருக்கு, கார் சேசிங் சீக்வன்ஸ் ஒன்னு இருக்கு, தரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதோட சமூக வலைத்தளம் அதோட புகைப்படமும் நிறைய கசிஞ்ச மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். ஸ்டண்ட் அப்படின்றது வந்து அஜித்துக்கு புதுசு இல்ல, அது தொடர்ந்து எல்லா படங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. பைக், இப்போ கார் அப்படின்றது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா சார் விடாமுயற்சியில? இங்க இருந்து 2 டூப் கூட்டு போனாங்க. ஓகே. அஜித்துக்கு அவருக்கு தெரியும் வந்து ஆரம்பத்துல இருந்து உடல்நிலை அவருக்கான சரியில்லாத விஷயம் தெரியும் நமக்கு. அதுல இருந்து மீண்டு தான் வந்திருக்காரு. இப்ப அந்த செக்அப் எல்லாம் நடந்தது. ரைட். அந்த 2 டூப்பையும் சும்மா உட்கார வச்சு இவர் தான் பண்ணியிருக்காரு. அப்படியா? தொடர்ந்து அவரோட படங்கள் எல்லாருமே ரிஸ்க் எடுக்க வேணாம் சார் அப்படின்னு கேட்கறாங்க. வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லும் பொழுது இல்ல நீங்க இருக்கட்டும். ஒரு சம்பவம் நம்ம சொல்லணும்னா ஜில்லா வீரம் ஒரே சமயத்துல இருந்து எந்த படம் இட்டு அப்படின்னு ஒரு பெரிய விவாதம், வீரம் தான் இட்டுன்னு பேசிட்டு இருக்கும்போது தயாரிப்பாளரும் டைரக்டருமான KR வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாரு. ஒரு ஆடியோ ரிலீஸ் வந்து ஜில்லாம வீரமும் இல்ல, இட்டு வந்து கோலி சோடாதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் சந்தோஷமான, அஜித் ரசிகர்கள் அது கொதிச்சு எழுந்தாங்க. அது காரணம் என்னன்னா அந்த சமயத்துல அந்த சமயத்துல கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியில ஒரு ஆரம்ப கட்ட காலத்துல அஜித்துக்கு அவர் வந்து ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருந்தார். பிலிம் சேம்பர் தலைவரா இருக்கும்போது யாரு KR வந்து, ஐயா நீங்க பாட்டு பைக் எடுத்து சுத்தா ரேஸுக்கு போயிடுறீங்க, அப்புறம் கார் எடுத்துன்னு போயிடுறீங்க, உங்களை வச்சு படம் பண்ற ப்ரொடியூசர் அவங்க நினைச்சு பாருங்க, ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சு விபத்து அப்படின்னா அந்த படம் நின்று போயிடும், எல்லாரும் வட்டிக்கு வாங்கி படம் பண்றாங்க, இப்படிலாம் பண்றது நியாயமா அப்படின்னு ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்திருந்தாரு. எந்த நாயும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. ஓகே. கோவத்தோட வெளிப்பாடா. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பத்துல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் வந்து இப்ப விடாமுயற்சி இந்த படத்துல வந்து ரிஸ்கியான நீங்க சொல்ற மாதிரி ஒரு பைக் சேசிங், கார் சேசிங்மான காட்சிகள், ஒரு ஃபைட் வந்து டூப் போட்டு தான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத வந்து டைரக்டரும் ப்ரொடக்ஷன் தரப்புல இருக்கும்போது நான் டூப்லாம் கிடையாது நான் தாங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி
டூப்புக்கு கம்பெனி தரப்புல ஒரு சம்பளம் கொடுத்தா இவர் தரப்புல ஒரு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருந்துருக்காரு. ஓகே ஓகே. ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி தரமா இருக்கும். தரமா இருக்க போகுது. ஓகே. இப்போ இந்த AK63 வந்துரும் சார். மைத்ரி மூவிஸ் அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளார வந்து ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு அப்படின்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, அதிகபட்சம் 1 நாளுக்கு முன்னாடியாவது அப்டேட் வரப்போகுதுன்ற விஷயத்த சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, அஜித் சார் புக் பண்ணக்கூடிய அந்த படங்கள் எல்லாமே, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே காலையில தான் போடுறாங்க, எல்லாம் மதியம் போடுறாங்க. இன்னைக்கு 6 மணிக்கு வரும், 6:30க்கு வரும் அப்படின்ட்டு. ஒரு எதிர்பார்ப்பை வந்து அதிகரிக்கவே விட மாட்றாங்களே சார். எதனால இந்த சஸ்பென்ஸ்? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வந்து ஒரு ஹைப் கொண்டு போகணும் இல்லைங்களா? எதுவுமே இல்லாம திடுதிப்புன்னு அது எந்த படத்துக்கு வருதுன்னு தெரியல. நீங்க மைத்ரி மூவிஸ்ன்னு சொன்ன உடனே தான் தெலுங்குல நம்பர் 1 ப்ரொடக்ஷன் அவங்க இன்னைக்கு. அதுக்கு அது செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அஜித் வந்து இன்னைக்கு விஜய்க்கு இணையான ஒரு சம்பளத்தை கேட்கிறாருன்ற ஒரு டாக் இருக்கு. அந்த சம்பளத்தை இங்க கொடுக்கறதுக்கு தயக்கம் இருக்குது. இங்க பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு இல்லைங்களே. அதனால வந்து இவங்க கிட்ட பேசும்போது நீங்க என்ன சம்பளம் கேட்கறோம் கொடுக்குறோம் நாங்க, நீங்க எடுங்க நீங்க அப்படின்றத அங்க ஒத்துக்கிட்டு அந்த உற்சாகத்துல தான் அவர் கலந்தாச்சு, ஒத்துக்கிட்டாச்சு. நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இதை ஒரு ஹைப் பண்ணி கொண்டு போய் இருக்கலாம். ஒரு சமயம் அஜித்தே வேணான்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஓகே, போடுங்க தடாலடியா அறிவிங்க பாத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த ஃபேன்ஸ் கொண்டாடிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் அவருடைய பலமே. வி சென்டிமெண்டை வேணாம்னு சொல்லிட்டாரா அஜித்? ஏன் அந்த வி சென்டிமெண்ட் துணிவில இருந்து பாக்குறோம் சார். விடாமுயற்சி என்னதான் வந்திருந்தாலுமே கூட ஏன் அதை வந்து வேண்டாம்? ஏன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர் அஜித் அவர்கள். பரவாயில்ல சார், டைரக்டர் கால் விட்டார் போலயே. இல்ல, இதுக்கு முழுக்க ஆதிக்க ரவிச்சந்திரன் கிட்ட இந்த பொறுப்பை படிச்சுட்டு இருக்கிறாரு அவரு. அப்படிங்களா சார்? இவரோட தலையீடு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள்ல. அதெல்லாம் இல்லாம ஏறக்குறைய அந்த, ஏன்னா ஒரு கதை, அந்த கதை மேல ஒரு நம்பிக்கை, அதே ஆதிக்க ரவிச்சந்திரன் கொடுத்த அந்த படம் கடைசியா மார்க் ஆண்டனி, குறிப்பா வந்து இந்த இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடிட்டாங்க அந்த படத்தை. ஓகே ஓகே. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு கதையா இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டைரக்டர் முழுசா நம்பிடுவோம், நம்ம ஒரு டைரக்டர்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கெமிஸ்ட், ஒரு புரிதல் தானே சார் உங்களுக்கு வந்து. நமக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆகாத கேரக்டரா இருப்போம், அவர் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, என் கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போயிடும். அந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி இதுவாயிடுதான் வந்து உங்க சாய்ஸே சொல்லிட்டாரா தலைவர், நீங்க என்னவோ ஓகே பிரதர் நீங்க பண்ணுங்கன்னு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வி சென்டிமெண்ட் இதெல்லாம் தாண்டி வேழக்கிழமை சென்டிமெண்ட்ல இருந்து மாறல அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா. சரி, வலிமை, துணிவு இதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு மெசேஜோ இல்ல சொசைட்டிக்கு ஒரு மெசேஜோ கண்டிப்பா அதுல இருக்கும். இதுல இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கேங்ஸ்டரா அந்த முள்வெளி எல்லாம் பார்க்கும்போது தீனாவை கனெக்ட் பண்றாங்க. அந்த காப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ரவுடிசத்தை, ஒரு கேங்ஸ்டரை வந்து எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அஜித் பழைய கேங்ஸ்டரா நம்மளுக்கு கிடைச்சிட்டாரா அப்படின்ட்டு ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார், அப்படி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ சினிமாவே வேற மாதிரி மாறி போயிருக்கு சார். நீங்க வந்து ஆடியன்ஸ் வந்து அஜித்துக்கான ஆடியன்ஸ் வந்து எல்லா தரப்புலையும் இருந்தாலும் சரி, அஜித் விஜய்க்கு இருந்தாலும் வந்து குறிப்பா இந்த 2K கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்களுடைய அந்த சினிமா ரசனை வேற மாதிரி ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே உள்ளங்கைக்குள்ளேயே ஓடிடின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. எல்லா மொழி படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இந்த போஸ்டர் வந்து அடுத்த 2வது செகண்டே வந்து ஹாலிவுட் படத்தோட போஸ்டர்னு அவங்க தான் வந்து வெளியிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிட்ட போது அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு படம் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி பழைய தீனா, பழைய அமர்கலம் இதெல்லாம் கொண்டு வந்தாது. இப்ப என்ன ஆடியன்ஸ்க்கு பிடிச்சமான ஒரு விஷயம், அதனாலதான் நம்ம திரும்ப சொல்றதுன்னா டைரக்டர் சாய்ஸ் அப்படின்னு விட்டாச்சு. இருக்கும் அதெல்லாம். அதை தாண்டி இப்ப ஒரு மார்க் ஆண்டனி எடுத்துங்களேன், அது பசங்க ஏன் கொண்டாடினாங்கன்னா 80s சில சம்பவங்கள், சிலுக்கு, அப்புறம் வந்து இளையராஜாவோட பிஜிஎம், அந்த சாங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதோட கனெக்டிவிட்டி பண்ணிருப்பாரு இவங்களோட. அதுதான் அந்த படத்துக்கு இட்டு ஏறக்குறைய அந்த சாயல்ல தான் வந்து குட் பேட் அக்லி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லியோ வந்து ஒரு கேங்ஸ்டர், விஜய் அவர்கள் ஒரு கேங்ஸ்டராகவும் வந்திருப்பாரு. அது ஒரு மாதிரி விஷயங்கள் இருக்கும். அஜித் அவர்கள் இந்த மாதிரியான கதைக்கு ஃபர்ஸ்ட் ஓகே சொல்றது, மீண்டும் நான் பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படின்றது காட்டுறதுக்காகவா? இல்லை, கதை என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த டைட்டில் பார்க்கும் பொழுது குட் பேட் அக்லி அப்படின்றப்போ நல்லவர், கெட்டவர், கொஞ்சம் மோசமானவர், அதுக்கானவர், அந்த மாதிரி கூட டிஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்காக காட்டுறேன். ஏன்னா வில்லன் படம் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் அப்படின்லாம் போறாங்க சார். இன்கேஸ் 3 வேடங்களை நடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. 3 வேடங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆமா, இருக்கலாம் மேபி வந்து. ஓகே, ஏன்னா இது ஒரு டைட்டில் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. வந்து டைட்டில், டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லும் போது இங்க ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், டிஎஸ்பி. ஆமா, என் இதுல நான் வந்து டிஎஸ்பி முதல் படம்னு பேசிட்டேன் நானு. நான் வீரத்துல பிரமாதமான ஒரு பிஜிஎம் எல்லாம் கொடுத்து, நீங்க புஷ்பா படத்திற்கு பிறகு வந்து தேவிஸ்ரீ பிரசாத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு இந்திய அளவில் கூடி இருக்குது. அதுல வந்து நமக்கு தெரிஞ்சது சிங்கம், அப்புறம் கந்தசாமி, இப்ப ரத்னம். ஆமா, ரத்னம், அப்புறம் வந்து வீரத்தை எப்படி மறந்துட்டாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த படத்துல வந்து அவருக்கான ஒரு பிளேவர்,
அது அஜித்துக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா சேர்த்துருவாரு. 3 கெட்டப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் அதிகப்படியா யார் இதுல கதாநாயகி, எப்போ ஷெட்யூல் கிளம்புறாங்க, மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய பேசுற பொருளா இருக்குதுன்னா ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. அதுதான் சார் எல்லாத்துக்கும் முக்கியமா. இந்த 7 மாதங்கள்ல படப்பிடிப்பு முடிஞ்சிரும். படப்பிடிப்பு மட்டும் இல்ல, ரிலீஸே ஆயிரும் அப்படின்றத. பொங்கல் 2025 போட்டதே பெரிய துணிச்சல் அது. ஓகே, இதுதான் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு டைரக்டர் கையிலே மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு அஜித். சாமி நீ பாத்துக்க, நான் வந்து வெறும் கொலு பொம்மை, நீ என்னை வச்சு எப்படி விளையாடணுமோ விளையாடிக்கோ, கரெக்டா விளையாடு, முடிச்சிரு நீ அப்படின்னு சொல்லியாச்சு. விடாமுயற்சி, வலிமை இதெல்லாம் தாமதத்துக்கு காரணம் அஜித் அப்படின்னு அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த பதிலடியா சார்? அதே சமயம் இதுல பெரிய ரிஸ்க் என்னன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் இருக்கு. அவருக்கு தான் பெரிய ரிஸ்க். ஏன்னா லோகேஷ் ஞாபகப்படுத்த நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் லோகேஷ் கதறிக்கிட்டு இருக்காரு வந்து. இன்னைக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. லியோ நான் நினைச்சதெல்லாம் வேற, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோசமா போயிடுச்சுன்னு விமர்சனம் வந்ததுக்கான காரணம் எனக்கு டெட்லைன் கொடுத்தது தான். அப்படி டெட்லைன் வச்சு பண்ண முடியாது. பெரிய பெரிய டைரக்டர்லாம் அதெல்லாம் திணறிருக்காங்க. நீங்க அந்த காலகட்டங்களில் ராஜசேகரன் ஒரு டைரக்டர் இருந்தாரு, தொடர்ச்சியா ரஜினி கமல் வச்சு பண்ணுவார் அவரு. அவர் தாங்க வந்து ரஜினி கமல் தொடர்ச்சியா அவர் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஒரு 55 நாளுங்க இந்த படத்துக்கான ஷெட்யூல் மொத்தம் டாக்கி போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 35 நாள்ல முடிச்சுட்டு வந்துருவாருங்க. எஸ்பி முத்துராமனுக்கு இணையான ஒரு இயக்குனர் அவர் வந்து. அப்படி வந்து மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அது ஹீரோக்கள் அந்த விரும்புவாங்க. அந்த அந்த மாசு, அந்த பிளேவர், அந்த கண்டென்ட் அவ்வளவு இதுவா இருக்கும். நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது, இப்ப நீங்க லியோவுக்கான பிரச்சனை என்னன்னா, இந்த காஷ்மீர் படப்பிடிப்பு, அப்புறம் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் இதுல அதிக நாள் செலவு பண்ணதுல இந்த டெட்லைன் வந்து பெரிய நெருக்கடியை கொடுத்துருச்சு. ஏன்னா விஜயோடைய தந்தை எஸ்ஏசி ஓப்பனாவே அடிச்சாரு லோகேஷ் கனகராஜ் வந்து. அதுல இருந்து ரொம்ப இதுவாகி போய் இனிமேல் டெட்லைனா வேணாம் சாமின்னு, நான் அஜித் படத்துக்கு இவ்வளவு பெரிய துணிச்சலா கொடுத்துருக்காங்கன்னா தப்பு என் மேல இல்லை, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அஜித் இந்த படத்துல நிரூபிச்சிட்டாருன்னா உண்மையிலே அஜித் மேல இல்ல. ஓகே, ஆதிக் மேல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான். லோகேஷ் பார்த்துருப்பார்ல சார், ஆனா இது எல்லா வேலையும் பக்காவா பிளான் பண்ணுவாங்களா? ஏன்னா இந்த ரிலீஸ் டேட் போட்டனால இல்ல, பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் ஏகப்பட்ட பிரஷர். உண்மையிலே பக்காவா பண்ணா இந்த படத்தை கொண்டு போகலாம். அதுக்கு ஹீரோவுடைய ஒத்துழைப்பு, ஹீரோவுடைய கால்ஷீட்டு இதெல்லாம் தேவை. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படம் விடாமுயற்சி அஜர்பைஜான் சொல்றாங்க இல்லைங்களா, இது ஜப்பான்ல எடுக்க போறத ஒரு முக்கால்வாசி படம் ஜப்பான்ல. அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் வந்து அஜித் இப்போ உள்ளூர்ல, அதாவது இந்தியாவுக்குள்ள எங்கேயும் படப்பிடிப்பு வைக்காம வெளிநாடுக்குள்ள போயிடுறாருன்னு தெரியல. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்கன்னு. ஒரு சமயம் இந்த கதை ஜப்பானை அந்த கதைக்கிழமை கேக்குதா, இல்ல இது வந்து யாரும் வந்துடக்கூடாது, ஃபேன்ஸ் இல்ல தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு அங்க போறாங்களான்னு தெரியல. இந்த ஷெட்யூல் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷெட்யூல வந்து போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல பக்காவா போட்டுட்டா இந்த படத்தை முடிச்சிடலாம். பொங்கல் அவருக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபெஸ்டிவல். ஏன்னா தலைவரோடய மோதிருக்காரு, தளபதியோடய மோதிருக்காரு. இந்த பொங்கலும் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அஜித் அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. பொங்கல் ரொம்ப விரும்பக்கூடியவர் அந்த ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல்ல பொறுமா வந்து எல்லாருமே பெரிய நடிகர்கள் முக்காவாசி ஃபோக்கஸ் பண்றது தீபாவளி பொங்கல்னா அவங்களுக்கு ரியல் தீபாவளி பொங்கல். ஓகே, பொங்கல் ஒன்னே சொன்ன மாதிரி நமக்கு ஞாபகம் வருது துணிவு தான். ஆமா, துணிவு, விசுவாசம். இது இருந்தாலும் துணிவு மறக்கவே முடியாது. அதுல நிறைய சர்ச்சைகள், ஒரு உயிர் பலி, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கு அஜித் பொறுப்பே இருக்க முடியாது. அது வேற விஷயம். வந்து படங்களோட தலைப்பு வீல இருந்து மாறிட்டாரு. இனி வர பட டைட்டில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. டைரக்டர்ஸ் எப்படி சார் அமைய போறாங்க? ஆதிக் செலக்ட் பண்ணிட்டாரு, டிக் அடிச்சிட்டாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது, இருப்பாரா இல்லையா அப்படின்றத ஆதிக் டிக் அடிச்சிட்டாரு. விக்னேஷ் சிவன் ப்ராஜெக்ட் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல விக்னேஷ் சிவன் இருப்பாரா, வெற்றிமாறன் இருப்பாரா, யார் யார் இருக்க போறாங்க? அஜித் தேர்வு பண்ண இயக்குநர்கள் யார் யார்? வெற்றிமாறனும் விக்னேஷ் சிவனுக்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இல்ல. இது பிரசாந்த் நீல் மறுபடியும் உள்ளவர். ஏன்னா விக்னேஷ் சிவன் அதுல இருந்து எடுத்துட்டாங்க, வேணான்னு சொன்ன உடனே அஜித் சொன்ன முதல் பேர் வந்து பிரசாந்த் நீல். நான் மகிழ் திருமணியை வந்து அஜித்துக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் ரொம்ப கொண்டு போய் ப்ரெஷர் பண்ணி கொண்டு போய் சேர்த்ததா உள்ள ஒரு டாக் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்க இல்லைங்களா, அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தர். நீங்க ஏதாவது அஜித்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்கன்னு வச்சுங்க, இவர் தாங்க வந்து இவர் தான் டைரக்டர் நீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சேர்த்ததாக ஒரு தகவல். பிரசாந்த் நீல், விஷ்ணுவர்தன் பேரும் அடிபடுது. ஓகே ஓகே, இவங்கெல்லாம் வந்து நீங்க பில்லாவை எடுத்துங்க, நீங்க வந்து அது ஒரு ஆரம்பம் அது ஒரு தனி ஃபிளேவர். மாஸ்டர் பீஸ் எல்லாம் அதனால இருக்கு. 2 பேரோட அடிபடுது. ஓகே, இன்னொரு பேரும் நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம், அது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கு.
மோகன்ஜி அவர்கள் இயக்க வாய்ப்புகள் இருக்குங்களா சார் அஜித் இல்ல அவர்கள்? இது எப்படி சொன்னாலும் இது கான்ட்ரவர்சியா மாறிடும். ஆனா வந்து நம்ம விசாரிச்ச வகையில வந்து ஏன்னா மோகன்ஜி அஜித் ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு நெருக்கமானவர். அந்த நெருக்கத்துக்கு காரணம் என்னன்னா அவருடைய மைத்துனர் ரிச்சர்டை ஆமா. வச்சு 2 படம் பண்ணியிருக்காரு. மோகன்ஜி மேல ஒரு 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 அடையாளம் ஒண்ணு இருக்கு. ஒரு சாதிய பட இயக்குனர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மீட்டிங்ல ஏன்னா அஜித்தை ரொம்ப ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு நபர்ல மோகன்ஜி ஒருத்தர்னு ஒரு தகவல் இருக்கு. எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாம இப்ப ரஜினியை வந்து ஒரு 5-6 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல அவர் இருக்காரு. ஓகே. அவர் சொன்னதா ஒரு தகவல் ஒரு 2 படம் இந்த கம்யூனிட்டி அடையாளம் இல்லாமல் ஒரு 2 படத்தை எடுத்து முடிச்சிடுங்க, நாம சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. எதிர்பார்க்கிறோம் சார். அதுக்கும் இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய விமர்சனம் இப்ப சமூக வலைத்தளங்கள் வந்துகிட்டே இருக்கு. விஜயோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? பட ஷூட் முடிச்சுட்டு முழு நேர அரசியல வரப்போறன்றாரு. அதுக்குள்ளார இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகளா, இப்பவே இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னு ஒரு விஷயம். என்ன மனநிலையில இருப்பார்? இல்ல அது எப்படி ஒரு ஒரு நீங்க ஒரு ஐடி விங்கு அவங்களை எப்படி இவர் தேர்ந்தெடுத்தாரு? அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன் நான். ஒரு செயலியை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த செயலியில வந்து அந்த ஒரு ஓட்டர் இது உறுப்பினர் சேர்க்கைக்கான இது அந்த உறுப்பினர் சேர்க்கையில் 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க வந்து பொதுவா வந்து நீ பாட்டு சேர்த்துக்கிறீங்க வரவங்க எல்லாம் அவன் நல்லவன் கெட்டவனா, அவன் மேல எஃப்ஐஆர் இருக்கா, ஏதோ குற்றப்பின்னணியில் இருக்கானா, வேற இதுக்காரனா என்ன எதுன்னு விசாரிக்கிறது இல்லையா அப்படின்னு. இது வந்து காலகாலமா நீங்க வந்து விஞ்ஞானம் மாறி போயிட்டாலும் கூட நீங்க ஊருங்கள்ல நீங்கெல்லாம் கூட பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பலகை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு நேர்முக தேர்வு மாதிரி உறுப்பினர் சேர்க்கை அப்படிதான் எடுப்பாங்க. இப்போ ஒரு ஏரியா இருக்குதுன்னா அந்த ஏரியால முக்கியமான தலை ஒருத்தர் கூப்பிடுவார் வந்து. இப்போ வைத்தியராமன் ஸ்ட்ரீட்னா அங்க இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம கட்சியில யார் யார் இணைய வராங்கன்னா இவர் வரான்னா அவர் யார் விட்டு பையன்னுவாங்க. அந்த பையன் மேலே அவன் மேல 2 எஃப்ஐஆர் இருக்குது. ஐயோ வேணாங்க நீங்க விட்டுருங்க. இப்படிதான் வந்து ஒரு சேர்க்கை வந்து ஒரு கட்சி வளர்ந்துருக்கு. 2 திராவிட கட்சிகளுக்கான வளர்ச்சியும் இப்படிதான். அது மாரி உள்ள வரவங்க கட்சிக்கு வந்த பிறகு வராங்க. ஒரு சேர்க்கை அப்படிதான், ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிதான் இருக்கணும். எந்த இருக்கிற ஆட்கள் எந்த கரப்டடா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து பொறுப்புலாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். இப்படி இருக்கும்போது ஒரு செயலியை வச்சு இதெல்லாம் பண்றீங்க, நீங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க போது அதுல ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. ஓட்டர் ஐடியை வச்சு அடிச்சாலே எல்லாம் பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிடும்னு எப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான்னு தெரியல. இது விஜய்க்கு உண்மையிலே கடுப்பு உண்டாயிருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஒரு தலைவரா விஜய் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு தான் என்னுடைய விருப்பம் வந்து. நீங்க வந்து 19 எல்லாருக்கிட்ட நம்பி விடலாம். ஃபைனலா ஒரு இடத்துல வந்து அங்கதான் நிற்கும். நீங்க எம்ஜிஆருடைய பலமே என்ன தெரியுங்களா? எல்லாருக்கிட்டையும் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு கடைசியில தான் ஆளுமையா வந்து அங்க நிப்பார் வந்து. எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குது, எங்க கரெக்டா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அந்த விஷயத்தையும் அந்த நடைமுறையும் கையில் எடுப்பாரா விஜய் அவர்கள்? கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இவருடைய நாலேஜுக்கு போயிட்டு தான் வெளியே போகணும். அதை கண்டிப்பா வச்சுக்கணும். அது வந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார் விஜய் அவர்கள்? இல்ல இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் முடியட்டுன்னு வெயிட் பண்ணலாம் மேபி. சரி. கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு தளபதி 69 அதுதானே அவங்க டார்கெட் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு ஆயிடுச்சு. சட்டமன்ற தேர்தல் இந்த 2 படம் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் மக்கள் களத்திற்குள் இறங்கிதான் ஆகணும். ஓகே. இந்த விமர்சனம் இவங்க பேசின விஷயங்கள் இதுக்கு எல்லாமே பதிலடியாகவும் இதுக்கு விஷயங்களாகவும் விஜய் வந்து வாயை திறந்தாதான் முடியும். உண்மையிலே ஒரு சிஏஏ வரக்கூடாது, உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு 4 வரியில போடுறாரு. அந்த சிஏஏ என்னன்னு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியணும். ஆமா. அப்படி ஒரு விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கணும். இந்த அறிக்கையெல்லாம் அப்போ வந்து இதுவாகாது. இவரே வந்து பேசணும். இவரே வந்து பேசணும். ஒரு பிரஸ் முன்னாடியோ, ஒரு மக்கள் முன்னாடியோ, ஒரு தெருமுனை கூட்டமோ, ஒரு பொதுக்கூட்டமோ பேசிதான் ஆகணும். மக்கள் பிரச்சனைக்கு அவர் நின்றுதான் ஆகணும். சிறைக்கு போய் தான் ஆகணும். ஓகே. 40-50 லட்சம் இணைஞ்சிட்டாங்க. 45-50 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் இப்ப கேள்வி வைப்பாங்களா சார்? அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் தயாராயிட்டாரா? எந்த மாதிரி கேள்வி? இந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்க ஆட்களே வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் முன் வைப்பாங்க. இதுக்கு நானே வந்து பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்ற முடிவு எடுப்பாரா? இல்ல அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு செயற்குழு, இதுக்கப்புறம் ஒரு செயற்குழு கூட்டணும், அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு கூட்டணும். இன்னும் கட்சிக்கான ஒரு கொள்கை இன்னும் அறிவிக்கல வந்து. உறுதிமொழிகள் மட்டும்தான். ஒரு கொள்கை வந்து நிச்சயமா ஒரு கொள்கை, அந்த கொள்கையை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அதுக்கப்புறப்பட்டது. இதுதாங்க என்னுடைய கொள்கையின் போது அது மக்கள் முன்னாடி போய் சேரணும். மக்கள் பிரச்சனையை அந்த கொள்கை வந்து பெருசா பேசணும். மற்ற கொள்கையில இருந்து மாறுபட்டதா இருக்கணும் வந்து. குறிப்பா அடித்தட்ட மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோன்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்லியே ஆகணும். இது எல்லாம் தாண்டி ஃபண்டு ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. காசு அது ரொம்ப வேணும் வந்து. ஒரு காலகட்டங்கள்லாம் வந்து இது மாதிரியான அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஈஸியா பிளாக் மணி கொண்டு வந்து உள்ள சொருகிடுவாங்க வந்து. ஒயிட்டா மாத்துறதுக்கு, இல்லைன்னா தனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வரணும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை எல்லாம் ஆன்லைன்
டிரான்சாக்ஷனா மாறிடுச்சு வந்து ஏறக்குறைய வந்து நீங்க எங்கேயும் தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அதை மீறியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா முன்ன மாதிரி கிடையாது வந்து. இதுல ஃபண்டுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கட்சி நடத்து சாதாரண விஷயம் கிடையாது. யானை கட்டி தீனி போடுற மாதிரி அதாவது சாணி போடும். இது என்ன போடும்னு நினைக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ சரி ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த 2 படம் முடிக்கிட்டோம். முடிஞ்ச பிறகு ஃபுல் ஸ்விங்ல இறங்கிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு விஜய் இருப்பார். ஓகே. கங்குவா படத்தோட அப்டேட்டும் சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னதான் தேர்தலோட முடிவுகள் கையில இருந்தாலுமே கூட தேர்தல் எலெக்ஷனா இருக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கட்டும், இதையும் மீறி படம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வி சூர்யா ரசிகர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. என்ன நிலையில சார் இருக்கு? படம் ரெடி ஆயிடுச்சு. சரி. ஆனா நிறைய அந்த விஎஃப்எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய வந்து ஆல்டர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பண்றாங்களா? அது வந்து என்னன்னா சூர்யாவுக்கு வந்து திருப்தியாவே இல்லை, மறுபடியும் பண்ணுங்கன்றாராம். அவருடைய இந்த பிறந்த நாளுக்கு ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க இல்லைங்களா, அது ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு வந்தது. அப்புறம் எடுத்தது வரைக்கும் பண்ணது வரைக்கும் எல்லாம் பார்த்திருக்காரு பொழுது எனக்கு ரொம்ப திருப்தியாவே இல்லை. பெரிய அளவுல அந்த படத்தை செலவு பண்ணியாச்சு. இந்த படம் ஆஸ்காருக்கு போகணும்னு சொல்லியாச்சு நம்பிக்கையா. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்போது எந்த விதத்திலும் ட்ரோல் பண்ணிடக்கூடாது யாரும். அது வந்து இறங்கி காலதாமதம் ஆனா கூட பரவாயில்ல, இறங்கி பண்ணுங்க, என்ன செலவானாலும் ரைட்டு அப்படின்ற அளவுக்கு படம் அது சொன்ன மாதிரி அவங்க அப்டேட் கொடுத்தாதான் இருக்கும். ஆனா சூர்யா தரப்பிலும் ப்ரொடக்ஷன் தரப்பிலும் பயங்கர நம்பிக்கையில இருக்காங்க. இந்த நம்பிக்கை எதை வச்சுன்னு தெரியல. ஒருவேளை அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஓகே. என்னதான் வாடிவாசல் பத்தியான விமர்சனங்கள் அவர் மேல இருந்தாலும் இந்த புறநானூறு எப்போ தொடங்க போறாங்க? அதுக்கு ரெடி ஆயிட்டாரா சூர்யா அவர்கள்? ஏன்னா ஹிந்தில கர்ணன் வேற இருந்துகிட்டு இருக்கு. எப்போ அடுத்த கட்ட படத்துக்கு இங்க நகர போறாரு? அதுக்கான படப்பிடிப்பு அதுக்கான ஒரு அப்டேட் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா நிறைய அந்த வீடியோஸ் படங்கள்லாம் பாம்பேல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவரும் ஜோதிகா ஒரு விழாவுக்கு போறாங்க. அப்புறம் சமீபத்துல நடந்த கிரிக்கெட் கூட அவரோட டீமுக்காக போய் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் ஏர்போர்ட் பார்க்கிங் ஏலம் எடுத்திருக்காரு. அப்புறம் தன் மகனை கூப்பிட்டு கார்ல போற ஒரு இது. அவர் சென்னை டி நகர்ல இருக்கிறத விட மும்பைல இருக்கிறது தான் அதிகமா இருக்குது. ஆல்ரெடி அங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவங்க ஜோதிகாவும் வெப் சீரிஸ் எல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே முழு மும்பை வாசியா மாற போறாரா என்னன்னு தெரியல. வந்து ஒரு கை பாத்துருவோம் பாலிவுட்ட ரெண்டு அளவுக்குள்ள இறங்கியிருக்காரா ஒரு சமயம் அந்த ப்ரொடக்ஷன். அப்புறமா வந்து ஜோதிகா நடிக்கக்கூடிய வெப் சீரிஸ் படங்கள்லாம் முடிச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி சுதாகம்கரா படத்துக்குள்ள வருவாரா தெரியல. ஓகே. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க சார், கோட் படத்துல த்ரிஷா கேமியோ பண்றாங்க அப்படின்றாங்க, அது உண்மையா? அது ஆக்சுவலா வந்து அனுஷ்கா கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே. அனுஷ்கா கிட்ட ஒரு கேமியோ கேட்டிருக்காங்க. கேட்டப்போ இல்ல வேணாம் அப்படின்ட்டு மறுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா வேட்டைக்காரன்ல நடிச்சோம் நம்ம. அப்ப இருந்த அனுஷ்கா வேற, வேட்டைக்காரன்ல இருந்த விஜயை விட இப்ப நல்லாவே இருக்காரு அவரு. ஓகே. அதனால மறுபடியும் ஒரு கம்பாரிசன் வரும்போது அது கேலி ஆக்கிடுவாங்க. அதனால வேணான்னு சொன்னப்போ த்ரிஷா கிட்ட கேட்டிருக்காங்க போது த்ரிஷா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே சொல்லிட்டாங்க. லியோக்கு அப்புறம் மீண்டும் இதை இணையறாங்க. ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல். த்ரிஷாவோட கால்ஷீட் பயங்கரமா இருக்கும் போல. விடாமுயற்சி, இப்போ கோட்டு, தக் லைஃப், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களோட ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. எதனால சார் தொடர்ந்து விஜய் படங்கள்ல த்ரிஷா அவர்கள் இருக்கு? அப்ப 69ல இருக்க வாய்ப்புகள் இருக்குமா? தெரியல, இருப்பாங்களா இல்லன்னு தெரியல. நீங்க ஏதோ இல்ல சார் ராசியான நடிகையா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். ஏன்னா எல்லா பெரிய நடிகளோட படங்களையும் இருக்காங்களே. இல்ல த்ரிஷாவுக்கான இப்ப என்ன சொல்றாங்க வந்து சில பேருக்கு வந்து செகண்ட் லைஃப்னுவாங்க. இவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல இறங்கி டபுள் செஞ்சுரியா அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் தான். வந்து நடிகைகளுக்கான ஒரு மார்க்கெட் வந்து ஒரு குறுகிய காலம். அதை மீறி குஷ்பு மாதிரி சிம்ரன் மாதிரி ஆட்கள் கொஞ்ச காலம் இருப்பாங்கன்னு. த்ரிஷா விட்டா இன்னும் அவ்வையார் ரேஞ்சுக்கு போனாலும் நான் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. வந்து சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது நானும் முன்முறை. நன்றி, வணக்கம்.